அனைவருக்கும் வணக்கம். இங்கு வருகை தந்திருக்கும் மதிப்பிற்குரிய திரு அரவிந்தன் சீஃப் மென்டார் அவர்களுக்கும் மற்றும் ஆசிரியர் பெற்றோர்களுக்கும் மற்றும் மாணவ மாணவிகளுக்கும் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு என்னை சிறப்பு விருந்தினராய் அழைத்ததற்கு ஆச்சாரியா சென்னை குழுமத்தினருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பேட்மிண்டன் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா 20 இயர்ஸ் நான் இந்த பேட்மிண்டன் சர்க்கிளில் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். நம்ம ஸ்டேட்டில் இந்த 20 இயர்ஸில் வின்னிங் லூசிங் எல்லாமே நம்ம பார்க்குறோம். எல்லா ஸ்போர்ட்ஸ் அண்ட் மிடில் கேம்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா நம்ம வின்னிங் லூசிங் எல்லாருக்குமே இருக்க தான் போகுது. நம்ம எவ்வளோ நாள் அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். நம்ம வின்னிங் நம்மளுக்கு ஒரு பீரியடில் வரும், ஒரு பீரியடில் நம்மளுக்கு கிடைக்காது. நம்மளுக்கு அந்த லூசிங்கை மட்டும் பார்த்துட்டு ஒரு ஃபீல்டில் இருந்து ஸ்டாப் பண்ணுறதாகட்டும். நான் நிறைய பேரை பார்க்குறேன் தமிழ்நாட்டில். ஒரு ஃபீல்டை சூஸ் பண்ணுறாங்க, அதில் ஒரு அதிகபட்சமாக ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ், அதுவும் இப்போ இருக்கிற காலகட்டத்திலலாம் பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ் கூட இல்லை, ஒரு 2-3 இயர்ஸில் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. டைமும் சரி, எக்ஸ்பென்சஸ்லேயும் சரி, எல்லாமே ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. அதில் வின்னிங் இருந்தால் அடுத்து அதில் கண்டினியூ பண்ணுறாங்க. பாதி பேர் பார்த்திங்கன்னா நிறைய பேர் அந்த ஃபீல்டை விட்டு வேறு ஃபீல்டுக்கு மாறி போயிடுறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு வின்னிங் கிடைக்குதான்றதை விட நீங்கள் அந்த ப்ராசஸில் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கீங்களான்றதை மட்டும் செக் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா போதுமானது. கோல் ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. கோல் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு அந்த ஃபீல்டில் எவ்வளோ ட்ராவல் பண்ண முடியுமோ ட்ராவல் பண்ணுங்கள். அதுவே பெரிய சக்ஸஸாக இருக்குன்ட்டு சொல்கிறேன். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு கேம் ஃபீல்டில் சக்ஸஸ்ன்றது பெரிய பாதிப்பாக இருக்கக்கூடிய விஷயம் பார்த்திங்கன்னா டிஸ்ட்ராக்ஷன்ஸ். அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸில் இப்போ நிறைய பேர் எல்லோரும் சொல்கிறாங்க ஃபோன்ஸ் இருக்குது, மொபைல்ஸ் இருக்குது, டெக்னாலஜிஸ் தான். அந்த டெக்னாலஜிஸை நம்ம ஃபீல்டுக்கு எப்படி யூஸ் பண்ணுறோன்றது இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா டெக்னாலஜிஸை ஃபோன் வந்துடுச்சு, டிவிஸில் நம்ம டோர்னமெண்ட்ஸ் பார்க்குறோம், மொபைல்ஸில் நம்ம நிறைய வீடியோஸ் பார்க்குறோம். நம்மளுக்கு பிடிச்ச கேம்ஸோட வீடியோஸை நம்ம நிறையா பார்த்துட்டு தான் இருக்கோம். அந்த வீடியோஸ் கேம்ஸ்லாம் நம்ம நிறையா பார்க்கும்போது அந்த நம்மளுக்கு இருக்கிற ஸ்டைலையே நம்ம மறந்துடுறோம். எல்லாருமே ஃபோனில் பார்த்துட்டு நம்மளும் இந்த மாதிரி விளையாடலாமா, இல்லை நம்மளுக்கும் இந்த மாதிரி வின்னிங் கிடைக்குமா, நம்மளும் இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல்லாம் ஃபாலோ பண்ணாக்கா நம்மளுக்கும் இந்த வின்னிங் எல்லாம் நம்மளுக்கு கிடைச்சிருமா அப்படின்ட்டு ஃபோன்லேயும் மற்ற இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ் பண்ணுற லைஃப் ஸ்டைலையும் ஃபாலோ பண்ண தான் நிறைய பேர் ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு என்ன ஸ்டைல் இருக்குது, நம்மளுக்கு என்ன ஓன் ஸ்டைல், அது நம்மளுக்கு சூட் ஆகுமா ஆகாதா, நம்மளோட சர்க்கியூம்டன்ஸ்க்கு அதெல்லாம் செட் ஆகுமா ஆகாதான்றது நிறைய பேர் யோசிக்கிறதே கிடையாது. அந்த லைஃப் ஸ்டைல்லாம் ஃபாலோ பண்ணால் நானும் வின் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்க. அப்படி இல்லை, உங்களோட லைஃப் எப்படி ரன் ஆகிட்டுருக்குன்றதை செக் பண்ணிவிட்டு உங்களோட ஓன் ஸ்டைல் என்னவோ அதை ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் போனீங்கன்னாவே உங்களுக்கு கண்டிப்பாக விக்டரி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கேம்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஹியூமனாக இருக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு மனப்பக்குவம், அக்செப்டன்ஸ், லூசிங் இருக்கட்டும், நிறைய விஷயங்களை நம்ம எமோஷன்ஸை ஷேர் பண்ணுறதாகட்டும், ஃப்ரெண்ட் சர்க்கிள்ஸ் நிறையா இருக்கு, நம்ம ஒரு டோர்னமெண்ட்ஸ்லேயும் மீட் பண்ணுறதா இருக்கட்டும், நிறைய பேரோட பழகவும் பேசவும், நிறைய நாடுகள் செல்கிறதாகட்டும், பல ஊர்களில் போயிட்டு டோர்னமெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறதாகட்டும், இது எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்க லைஃப்பில் ஒரு மறக்க முடியாத நினைவுகளாகவும் நிறைய மனிதர்கள் கூடிய பேசுகிற பழக்கமும் உண்டாகும். அவங்களுக்கு லைஃப்பில் எவ்வளோ பெரிய விஷயத்தில் தோல்வியாற்றாலும் அவங்க திருப்பி நான் மீண்டு வந்துடலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த ஸ்போர்ட்டும் கேம்ஸும் நம்மளுக்கு அந்த நம்பிக்கையை கொடுக்குது. ஸோ இந்த ஸ்போர்ட்ஸில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஹெல்த் எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கோ, இந்த கேம்ஸில் நீங்கள் இருக்கும்போது எந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த ஹெல்த் வைஸில் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கோ, உங்களுக்கு ஃப்யூச்சர் நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய கேம்ஸ் இல்லாமல், ஸ்போர்ட்ஸ் இல்லாமல், ஸ்டடீஸ் லைன்லேயும் சரி,
நீங்கள் வேறு ஏதாவது பிஸ்னஸ் லைனில் என்ன மோட்டோ நீங்கள் எதில் நீங்கள் ட்ரை பண்ணாலும் இந்த ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸில் நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் அந்த ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணியிருக்கீங்களோ இதோட ஃபோக்கஸும் இதோட உங்களோட கான்சன்ட்ரேஷன் எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸில் வச்சுருந்தீங்களோ மற்ற ஃபீல்ட்லேயும் உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும். ஏன்னா இதில் எந்த அளவுக்கு நீங்கள் பழக்கப்பட்டு ஒரு விஷயத்துக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி வின்னிங்காக நீங்கள் ஃபோக்கஸ்டாகவோ கான்சன்ட்ரேஷனாகவோ ஒர்க் பண்ணியிருக்கீங்களோ ஸ்டடீஸ் லைன்லேயும் உங்களால் கண்டிப்பாக ஃபோக்கஸ்டாகவும் கான்சன்ட்ரேஷனாகவும் இருக்க முடியும். நிறைய பேரண்ட்ஸ் யோசிக்கிறாங்க ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ண முடிய மாட்டேது, கேம்ஸில் இருந்தால் ஸ்போர்ட்ஸில் இருந்தால் அப்படின்னு சொல்லிடலாம். அப்படியெல்லாம் இல்லை. இதில் நீங்கள் எந்த அளவுக்கு கவனம் செலுத்துகிறீங்களோ எந்த அளவுக்கு நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருக்கீங்களோ கண்டிப்பாக ஸ்டடீஸ்லேயும் உங்களால் ஃபோக்கஸாக இருக்க முடியும் அப்படின்றத நான் பதிவு பண்ணுறேன். இன்னொன்று நான் சொல்ல வர்றது, இந்த ஸ்டேடியம் வந்து எனக்கு மறக்க முடியாத ஒரு ஸ்டேடியம். 20 years பேக் 2001 ஃபஸ்ட்டு நான் என்னோடய டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வெளியே வந்து ஃபஸ்ட்டு பேட்மிண்டனை ஸ்டார்ட் பண்ணது இந்த ஸ்டேடியத்திலேருந்து தான். இந்த ஸ்டேடியத்திலேருந்து ஆரம்பிச்சுட்டு இன்றைக்கி நான் இந்த இடத்துக்கு சீஃப் கெஸ்ட்டாக என்னை இங்கே வாய்ப்பளித்து ஆச்சாரியா குழுமத்திற்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.